குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரைடே பார்த்தோம் இல்லையா, ஒரு டேட்டாவை எப்படி எஸ்கியூஎல்ல இருந்து காப்பி பண்ணி அந்த டேட்டாவை ஒரு ஃபோல்டரில் ரைட் பண்ணுறது எப்படி. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரோட ஒரு பயோடேட்டா சர்டிஃபிகேட் இல்லைன்னா கஸ்டமருக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களை இந்த கம்பெனிலேருந்து நாங்கள் நாமினேட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஆஃபர்ஸ் புதுசாக லான்ச் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதில் வந்து டேட்டாஸ் எல்லாமே எஸ்கியூஎல்ல இருந்து தான் எடுத்துக்கும். ஸோ டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்துக்கும். அதோட அவங்களோட அட்ரஸு, கான்டாக்ட் நம்பரு, அப்புறம் சிட்டி, கண்ட்ரி இது எல்லாமே வந்து டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்துக்கும். தென் அதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ லூப்பில் வந்து எனக்கு டவுட் இருக்குது. அண்ட் நிறைய பேர் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல சார், இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னீங்க. ஸோ அர்ப்பணா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? உங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அர்ப்பணா ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் கூட பண்ணுங்க. ஓகே, தென் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ல வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா நம்ம இருக்க முன்னாடி போயிட்டே இருக்கோம். அண்ட் ப்ரீவியஸ் டாபிக்ஸ்லாம் கிளியரா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த இதுக்கு மூவ் ஆகி போக முடியும். ஸோ யாருக்கா நம்ம இது வரைக்கும் நடத்தின டாபிக்ல பாஸ்ட் டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களா? ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கோங்க. பட் as of now it's so என்னமா ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க மேம். இப்போ ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். as of now it's clear. ஒரு சில சின்ன விஷயங்களை வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது சால்வ் பண்றதை தவிர்த்து மற்றபடி வந்து லாஜிக்ஸ் வந்து கிளியரா இருக்கு, அந்த பேஸ் வந்து கிளியரா இருக்கு. ஸோ நோ. ஆமா, புவனேஸ்வரி நீங்க? சார் நான் இன்னும் ஒர்க் பண்ணி பார்க்கல சார். இப்போ வரைக்கும் நீங்க நடத்துறது மட்டும் தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, இன்னும் இந்த வீக்குள்ள நான் பண்ணி பார்த்துட்டுருவேன் சார். ஓகேங்க. ஷர்மி சார் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. இல்லை சார், நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் 3 இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், பட் என்னால் முடியல. சரிங்க. நான் வந்து ஆனால் அது எனக்கு புரிஞ்சிச்சு சார், கிளாஸ் நடத்துனது புரிஞ்சிச்சு. நாங்கள் MySQL அது செஞ்சுருக்கோம், அதனால புரிஞ்சிச்சு சார். அது இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ணி பார்ப்போம் சார். எஸ்கியூஎல் சொல்கிறீங்களா? ஓகேம்மா. இன்னைக்கு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம் உங்கள் சிஸ்டமில். ஓகே சார். ஓகே. மாரியம்மாள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? எஸ்கியூஎல் தென் பைத்தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் சார். அதில் நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஓகே சார். நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில எரர்ஸ்லாம் வருது. அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஓரளவு ட்ரெயின் ஆயிடுது சார். எஸ்கியூஎல் மட்டும் நான் இன்னும் அவ்வளோவா ஸ்டார்ட் பண்ணல சார். ஓகேங்க, அது கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம எஸ்கியூஎல் டாபிக்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஆமாம் சார். இப்போ விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது முடிச்சு நம்ம அடுத்து வெப் சர்வர் பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் அப்படியே வெப் அப்ளிகேஷனு, விண்டோஸ் அப்ளிகேஷன் போயிட்டே இருக்கும். அதனால ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ அதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. ஓகே சார். ஓகே,
ஸோ அந்த ப்ராஜெக்டோட பேலன்ஸ் பார்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ நீ பார்த்தீங்கன்னா அதே இ ஃபோல்டர் அண்ட் இ ஃபோல்டரில் பைத்தன் ப்ராஜெக்ட்ஸுங்கிற ஒரு எம்டி ஃபோல்டர் இங்கே வச்சிருக்கு. சரியா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு டேட்டாவை நான் SQL இருந்து ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை நான் ஃபார்மட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நேமு அண்ட் உள்ள பயோடேட்டா சர்டிஃபிகேட்டுங்கிற 2 ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் அவங்க நேம் வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள அவங்களோட பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட்னு 2 ஃபோல்டரா நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே, அதுக்குள்ள பயோடேட்டான்னு ஒரு TXT அண்ட் சர்டிஃபிகேட்டுக்குள்ள சர்டிஃபிகேட்னு ஒரு TXT. சரியா? ஸோ இந்த பயோடேட்டாங்கிற TXTல அவங்களோட கஸ்டமர் நேம் இருக்கும் அண்ட் கஸ்டமர் கான்டாக்ட் நேம் இருக்கும். கஸ்டமரோட கான்டாக்ட் நேமு, தென் அவங்களோட போஸ்டல் கோடு, சிட்டி, கண்ட்ரி அண்ட் அவங்களோட அட்ரஸ். ஸோ இந்த 6 டேட்டாவும் உள்ள ஃபெச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த 6 டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு ஸோ கீழே ஒரு சின்ன ஒரு 4 லைன் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபும் அதில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் முடிச்சுட்டேன் அண்ட் இது ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காமிச்சிடறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே PyODBC இம்போர்ட் பண்ணிட்டேன் அண்ட் இங்கே பயோடேட்டா சர்டிஃபிகேட்டுன்னு 2 ஃபைல். ஏன்னா இந்த ஃபைல் வந்து நமக்கு அங்கே இருக்காது, SQL இந்த ஃபைல் கிடையாது இல்லையா? ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் நான் தனியாக கொடுத்துக்கிட்டேன் ஏங்கிற லிஸ்ட்டில். தென் தேவையில்லை அண்ட் ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை எதுக்குன்னா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இங்கே டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே கர்சர் ஓப்பன் பண்ணிட்டேன். அது கீழே பார்த்து தென் என்னோட பொரியை நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? என்ன பொரி எழுதியிருக்கேன், செலக்ட் கஸ்டமர் நேமு, கான்டாக்ட் நேமு, அட்ரஸு, சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி. ஸோ மொத்தம் எத்தனை டேட்டா, 1 2 3 4 5 6 டேட்டா இங்கே இருந்து எடுத்துட்டேன். தென் இங்கே கர்சர்லேருந்து டேட்டாஸை நான் பிரித்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ அதே நேமில் பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. தென் நீங்கள் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, சரி இது ஓரலாக தான் சொல்கிறேன், நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். ஓகே, சரி தென் இது பார்ட் 2 ஃபார் செகண்ட் ஃபோல்டர். இங்கே இந்த பார்ட் 2ஓட டைரக்டரி நம்ம சூஸ் பண்ணுறோம். அது கீழே ஃபோல்டர்ஸ் மேக் பண்ணுறோம். தென் அது கீழே அந்த பார்ட் 2ஓட ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா, பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட், அதுக்குள்ள என்னோட டெக்ஸ்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு கீழே நான் என்ன ரைட் பண்ண போகிறேனோ இங்கே பாருங்க, இங்கே கஸ்டமர் நேம்ங்கிறத கால் பண்ணியிருக்கேன். ஸோ மென்ஷன் இன் ஃபார் லூப். ஓகே, ஸோ இங்கே ஃபார் லூப்பில் மென்ஷன் பண்ணதை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி போஸ்டல் கோடும் இங்கே இருக்குது, கால் பண்ணிட்டேன் அண்ட் கண்ட்ரி கால் பண்ணிட்டேன் அண்ட் சிட்டியும் கால் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இங்கே 3 எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸெப்ஷன்னா, ஸோ ஃபைல் எக்ஸிட்ஸ் எரர், ஆல்ரெடி உள்ள ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா இது கிரியேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபைல் எக்ஸிட்ஸ் எரர் இருந்துச்சுன்னா இந்த ஃபைல் இஸ் ஆல்ரெடி இந்த பாத் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து PyODBC எரருங்கிறது என்னன்னா, இந்த சர்வர் கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு இருந்துச்சு. சர்வர் கனெக்ட் பண்ண முடியலன்னா ஸோ எனக்கு இங்கே செக் சர்வருங்கிற எரர் வரும். ஸோ வேற ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா சம்திங் வென்ட் ராங், செக் யுவர் கோடிங் அப்படிங்கிற எரர் வரும். சரியா? ஸோ ஃபைனலி என்ன பண்ணியிருக்கேன், சர்வரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஓகே, ஸோ இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரை எதுக்கு யூஸ் பண்ணணும், எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஃபைனலி எதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் அண்ட் கனெக்ட் ஆனாலும் ஆகலைனாலும் இங்கே ஃபைனலி வந்து கான்ங்கிறது வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ கான்ங்கிறது என்னது, இங்கே இருக்க டேட்டாபேஸ் வந்து இது க்ளோஸ் பண்ணிடும். சரியா? ஸோ இப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருமே எனக்கு இல்லை. சரியா? நான் இது ரன் பண்ணுறேன்.
ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ கோ செக் பார்த்தீங்கன்னா இந்த நேம்லாம் பாருங்க எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்களா, இது கஸ்டமருங்கிற டேபிளில் இருக்கிற வேல்யூஸ். ஃபஸ்ட்டு ஃபைன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து டெலிகேட்ஸ் ஒரு கஸ்டமர் நேம் இருக்கு. தென் அதெல்லாம் இங்கே பாருங்க அப்படி கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வரப்போ வந்து ஆல்ஃபபெட்டிக் ஃபார்மில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் இதை வந்து ஷார்ட் பை கொடுத்து டேட் மாடிஃபைன்னு கொடுத்தோம்னா எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் ஆகுதோ அந்த ஃபார்மெட்டில் வந்துடும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோ கிரியேட் ஆச்சோ அந்த இதில் வந்துடும். தென் இதில் இருக்க நேம்ஸ் எல்லாமே இங்கேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துருக்கு, டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்த நேம்ஸ். ஓகே, நான் இப்போ இந்த நேமை காப்பி பண்ணி சர்ச் பண்ணோன்னா எனக்கு அந்த ஃபோட்டோ இங்கே இருக்கும். இருக்குங்களா, இது கிராக்கர் பாக்ஸ். ஸோ நான் எந்த நேம் இங்கேருந்து காப்பி பண்ணி சர்ச் பண்ணாலும் அங்கே எனக்கு கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த நேம் தான் நான் ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கஸ்டமருக்கான ஃபோல்டர். பார்த்தீங்களா, டாம் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இதுக்குள்ள 2 ஃபோல்டர் கிரியேட் ஆகுது, பயோடாட்டா அண்ட் சர்டிஃபிகேட். ஸோ பயோடாட்டா கிளிக் பண்ணுறேன், பயோடாட்டாவோட டெக்ஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க. ஸோ எனக்கு இதில் ஒரு நான் ஃபார்மெட் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபார்மெட் வந்து ஸ்பேஸ் அண்ட் /n/t யூஸ் பண்ணி அங்கே பைத்தானோட ஐடியில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே இந்த டாம் ஸ்பெஷலைசேஷனுங்கிறது இங்கே இருக்கு பாருங்க. டாம் ஸ்பெஷலைசேஷன் அவங்க நேம் இங்கே வந்துடும். அதேமாரி அவங்களோட கான்டாக்ட் நேம் கைரன் ஜோசப், ரைட். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நேம் இங்கே வந்துருச்சுங்களா. அண்ட் அவங்களோட அட்ரஸ் 48. ஸோ அட்ரஸ் இங்கே வந்துருச்சுங்களா. அடுத்து சிட்டி மான்ஸ் சிட்டி வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு, அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரி ஜெர்மனி. ஓகே, இப்போ அடுத்த இன்னொருத்தவங்களை யாராவது செக் பண்ணிங்கனாலும் அவங்களோட அட்ரஸ் சைனீஸ் ஃப்ரான்சிஸ் பா, ரைட். ஸோ இதை உங்களை செக் பண்ணுறேன், பயோடாட்டாக்குள்ள போய் பார்க்குறேன். ஓகே, ஸோ அவங்க நேம் வந்துருச்சு அண்ட் அவங்களோட கான்டாக்ட் நேமு அண்ட் அவங்களோட அட்ரஸ். ஓகே, அவங்க இட்டாலியில் இருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து. ஓகே, ஸோ இந்த கோடிங்கை தான் நம்ம வந்து ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபைல் நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே இம்போர்ட் ஃபைல் ODBC, ரைட். அடுத்து இம்போர்ட் OS. எதுக்குன்னா 5ODBC வந்து எனக்கு சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு, OS வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அது கூட A = நான் 2 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எதுக்கு 2 ஃபைல்னா 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக 2 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். டன். ஸோ இந்த 2 ஃபைலே கால் பண்ணிக்கிறேன், பயோடாட்டா அண்ட் சர்டிஃபிகேட். ஓகே, அடுத்து ட்ரை பிளாக்கு. இங்கே என்ன பண்ணோம், ஃபான் ஈக்குவல் 5ODBC டாட் கனெக்ட். இதுக்குள்ள என்னோட டிரைவரு, டேட்டாபேஸு அண்ட் சர்வரு, அது இல்லாமல் ட்ரஸ்டட் கனெக்ஷனானு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும் கரெக்டாக. ஸோ என்னோட டிரைவர் என்ன SQL சர்வர் அண்ட் சர்வர் வந்து /shankar என்னோட சர்வர். நீங்கள் வந்து உங்களோட SQL நீங்கள் டாப்பில் வந்து இருக்கும். ஸோ உங்களோட நேம் இல்லாமல் சிஸ்டமோட நேம் போட்டு. ஸோ என்னோட டேட்டா பேஸ் வந்து PRAC
அண்ட் ட்ரஸ்டட் கனெக்ஷனா எஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது கீழே நம்ம கர்சர் கிரியேட் பண்ணணும் இல்லையா? தென் கர்சர் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் எப்போ எக்ஸிக்யூஷன் கொடுக்குறோன்னா அப்போ தான் இதோட ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் எனக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம இங்கேயே கூட கொடுக்கலாம் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் உள்ள என்ன கொரி எனக்கு வேணுமோ அந்த கொரி அடிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் கொரி இங்கே அடித்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது வியூவாக வச்சு கூட நீங்கள் அந்த வியூவை மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கொரியை காப்பி பண்ணுறேன், இங்கே போட்டாச்சு. போட்டு க்ளோஸும் பண்ணியாச்சு. அண்ட் இது கீழே நான் பாத் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ பாத் ஈக்குவல் டு ஸோ பாத் என்ன கொடுத்துருக்கேன்னா இ பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, கால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நான் ஃபார் லூப் படிக்கணும். எதுக்கு ஃபார் லூப்பு? ஃபர்ஸ்ட் இருக்கிற என்னோட கஸ்டமரோட நேம்ஸ் வச்சு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு ஃபார் லூப். ஃபார் ஐ இன் கர்சர். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போறோம்னா இந்த ஐக்கு பதிலாக நம்ம டப்புள் அன்பேக்கிங்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த செலக்ட்ல இருந்து கஸ்டம் நேம் எடுத்துரும், கான்டாக்ட் நேம் எடுத்துரும், அட்ரஸ் எடுத்துரும், சிட்டி எடுத்துரும், போஸ்டல் எடுத்துரும், கண்ட்ரி எடுத்துரும். சரியா? ஸோ இதில் இருக்க எல்லா டேட்டாஸையும் எடுத்துரும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு. ஸோ ஃபார் ஐ இன் கர்சர்னு கொடுத்துட்டேன். தென் பிரிண்ட் ஐ கொடுத்துரும். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் கஸ்டமர் கர்சர் அண்ட் பிரிண்ட் ஐ. ஸோ நீங்கள் ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் பிளாக் எதாவது ஆட் பண்ணிக்கலாம். யா, ஸோ கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துடலாம். ஜஸ்ட் பிரிண்ட் இது மட்டும் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து இந்த நம்ம கர்சர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபைல் வந்து நமக்கு எப்படி கிடைக்குங்கிறது பார்ப்போம். இதை சேவ் பண்ணுறேன். சின்டெக்ஸ் இந்த டாட் இருக்கா? பாருங்க, இதுல ஏதாவது ஒரு ஃபைல் மட்டும் எடுத்து பார்க்கலாமா? ஸோ நிறைய இருக்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால இந்த பிரிண்ட்ல கோடை கொஞ்சம் மாற்றிடும். டாப் 1 மட்டும் மாற்றி அண்ட் ஒரு கோடு 1 மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. டாப் 2 R1. ஓகே, எனக்கு டாப் 2 மட்டும் வந்துருச்சுங்க. ஸோ இங்கே எனக்கு டாப் 2 மட்டும் வந்துருச்சு. ஓகே, இது எப்படி இருக்கு? டப்புள் மாதிரி இருக்குங்களா? ஓகே, ஸோ ஒரு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள அவங்களோட நேமு அண்ட் கான்டாக்ட் நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, பின்கோடு, கண்ட்ரி இதெல்லாம் வந்து டப்புள் ஃபார்மில் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டப்புள் ஃபார்மில் இருக்கு. அண்ட் இந்த டப்புளை நம்ம பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம், டப்புள் அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியும். ஓகே, ஸோ அது எப்படின்னா, ஸோ இங்கே இந்த டாப் 2ங்கிறத டெலிட் பண்ணிடுறேன் பிகாஸ் எனக்கு எல்லாமே வேணும். தென்
இந்த கஸ்டமர் நேம் நான் இங்க வந்து நீங்க ஏபிசிடிஎஃப் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனா நான் இதே நேம் வைக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு என்னோட லேட்டர் யூஸ்க்கு கால் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க கொடுத்துட்டு இந்த நேம் இப்படி கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், அண்ட் நீங்கள் கஸ்டமர் மட்டும் கேட்டேன்னா எனக்கு கஸ்டமர் மட்டும் வரும், எனக்கு கான்டாக்ட் நேம் மட்டும் கேட்டேன்னா கான்டாக்ட் நேம் மட்டும் வரும், அண்ட் சிட்டி மட்டும் கேட்டேன்னா சிட்டி, போஸ்டல் கோட் மட்டும்னா போஸ்டல் கோட், அண்ட் கண்ட்ரி மட்டும்னா கண்ட்ரி. இப்போ நான் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் நேம்ல. கரெக்டா? ஸோ கஸ்டமர் நேம்ல வந்து எனக்கு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைரக்டரியை சேஞ்ச் பண்ணோம், os.chdir. ஸோ அதுக்குள்ள பார்த்து தானே, ஸோ பார்த்து எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்கிறது. தென் பார்த்த இங்கே கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து os.make dirs for creating folders. தென் இங்கே என்ன பாஸ் பண்ணோம், இந்த கஸ்டமர் நேமை பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே வேரியபிள் நேம் பாருங்க, சி வந்து கேப்ல இருக்கு, என் வந்து கேப்ல இருக்கு. ஸோ அதனால இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சிஓ என்னோ மாற்றி போட்டீங்கன்னா இங்கே வேரியபிள் எரர்னு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். இப்போ மாத்தியாச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணும், நான் பாத் 2 சூஸ் பண்ணும். பாத் 2ங்கிறது என்னது, அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது. ஸோ இப்போ பாத் 2 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த பாத்து பிளஸ் ஃபர்ஸ்ட் பாத் எனக்கு என்ன, பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். இதுக்குள்ள எனக்கு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அப்போ என்ன பண்றேன், 2 சிங்கிள் கோட்ஸ்குள்ள 2 ஸ்லாஷஸ் கொடுத்துக்கிறேன். சரியா? கொடுத்துட்டு பிளஸ் இது கூட நான் ஒரு எந்த ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ண போறோம் அந்த ஃபோல்டரோட நேம் இருக்கும், அது கஸ்டமர் நேம். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் இந்த ஃபோல்டரோட பேரை இங்கே கொடுத்து இப்போ என்ன ஆகும், எனக்கு பாத் 2 கிடைச்சிருச்சு. அண்ட் அது கீழே நான் இன்னொரு ஃபார் லூப் போடணும் இல்லையா, ஃபார் இங்கே நீங்க ஐஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தினேஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அண்ட் தினேஷ்குள்ள நான் 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். என்னென்ன, பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட். ஸோ அதனால அங்கே ஐ மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன் மேலே கொடுத்துருக்கேன் பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட்னா அது மட்டும் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நீங்கள் அங்கே என் நம்பர் ஆஃப் ஃபோல்டர்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் யோர் ரெக்யூர்மெண்ட். ஸோ ஃபார் ஐன்னு ஏன்னு கொடுத்துட்டேன். அடுத்து கீழே இங்கே நான் வந்து பார்த்து மாற்றணும். ஏன்னா மேலே எனக்கு ப்ரீவியஸ் பாத்தோட இருக்கு. அண்ட் இங்கே வந்து நான் பாத் 2க்கு மாற்றணும். ஸோ CHDIR உள்ள பாத் 2. ஓகே, ஸோ பாத் 2க்கு மாற்றிட்டேன். இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், os.make dirs. இங்கே ஐ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ஃபைலை நான் லோட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் லோட் பண்ணுறதுக்கு F ஈக்குவல் டு ஓப்பன் ஃபர்ஸ்ட். ஸோ ஓப்பனுக்குள்ள எனக்கு ஆல்ரெடி பாத் 2 இருக்கு. ஸோ நான் பாத் 2க்குள்ள இன்னொரு டபுள் ஸ்லாஷஸ் கொடுத்து அண்ட் அதில் ஐயோட வேல்யூ பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பாத் 2 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணிடுறேன் அண்ட் ப்ளஸ் ஐயோட வேல்யூ அண்ட் மறுபடியும் நான் டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணோம். ஸோ ப்ளஸ் இங்கே டபுள் ஸ்லாஷ் அண்ட் அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூங்கிறது பயோடேட்டா. ஸோ பயோடேட்டாங்கிறது ஃபோல்டருக்குள்ள அதே பயோடேட்டாங்கிற பேரில் நான் டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணும். அப்போ என்ன பண்ணான்னா இங்கே ஒரு இன்னொரு ஐ ரைட். ஸோ இங்கே இன்னொரு ஐ ப்ளஸ் txtங்கிறத ஆட் பண்ணும். டாட் txtங்கிறது டெக்ஸ்ட் ஃபைல் வருது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணோம். டாட் txtங்கிறத ஆட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ எனக்கு கமா கொடுத்து இங்கே ரைட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சரியா? ஸோ இப்போ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால்
இப்போ தினேஷ்னு ஒரு நேம் இருக்குன்னா தினேஷ்ங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. அண்ட் அந்த தினேஷ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட் 2 ஃபோல்டர் வந்துருச்சு. அண்ட் பயோடேட்டாங்கிற ஃபோல்டர்ல பயோடேட்டாங்கிற டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல் தான் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இன்னும் அதில் ஃபீட் பண்ணல. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டுக்குள்ள சர்டிஃபிகேட்டுங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் வந்துருச்சு. அண்ட் அதில் இன்னும் நம்ம ஃபீட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ f.write f.write கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பயோடேட்டாங்கிறத நான் பிரிண்ட் பண்ணணும். சரியா, நான் ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பயோடேட்டா கரெக்டா. ஸோ அதை எதுக்கு காப்பி பண்ணணும்னா அதில் வந்து பயோடேட்டாங்கிறத சென்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நியூ லைன் தள்ளி, ஸோ 1 2 3 4 5 6 டேப் தள்ளி வச்சிருக்கேன். ஸோ 6 டேப் தள்ளுறப்ப எனக்கு ஓரளவுக்கு பயோடேட்டாங்கிறது சென்டரா வரும். சரியா, ஸோ பயோடேட்டாங்கிறது சென்டரா வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸும் நியூ லைன் மட்டும் தான் விட்டுருக்கேன். பயோடேட்டாங்கிறது இன்னும் கொடுக்கல. அதுக்கு நான் ஐன்னு கொடுத்துருக்கேன். தென் அப்புறம் என்ன ஆட் பண்ணணும், நான் கஸ்டமரோட நேம் ஆட் பண்ணணும், கான்டாக்ட் நேம் ஆட் பண்ணணும், அப்புறம் அட்ரஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்து வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து காப்பி பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம். ஓகே, ஸோ 3 லைன் கீழே தள்ளி பயோடேட்டாக்கு 3 லைன் கீழே தள்ளி கஸ்டமர் நேமு ப்ளஸ் வந்து இங்கே கஸ்டமர் நேமோட வேரியபிள் இங்கே தான் கஸ்டமர் நேம்ங்கிறது வேரியபிள் இங்கே கால் பண்ணிட்டோம். அண்ட் அங்கே எனக்கு பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரிங்குள்ள கஸ்டமர் ஸ்பேஸ் நேம்னு கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ கஸ்டமர் ஸ்பேஸ் நேம்னு வந்துட்டு அப்புறம் கோலன், அதுக்கப்புறம் இப்போ தினேஷ்னா தினேஷ் அண்ட் ராம்னா ராமு, அந்த மாதிரி ஜோசப்னா ஜோசப், அந்த மாதிரி நேம்ஸ் வந்துட்டு இங்கே கஸ்டமர் நேம் கூட பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து கான்டாக்ட் நேம். சரியா, ஸோ கான்டாக்ட் நேமு அண்ட் ஓகே, ஸோ அது ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சது. அண்ட் கான்டாக்ட் நேம் கொடுத்துட்டேன். கான்டாக்ட் நேமுக்கு அப்புறம் நீங்கள் இதே ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் இந்த 2 நியூ லைனு அண்ட் 3 டேபு. ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஈக்குவலாக வரும். ஓகே, ஸோ அது கீழே அட்ரஸ் கொடுத்துட்டேன். அட்ரஸுங்கிறது இங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அட்ரஸ் இங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன். அண்ட் சிட்டியை இங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல்சோ போஸ்டல் கோடையும் கால் பண்ணிட்டேன். அண்ட் கண்ட்ரியும் கால் பண்ணுறேன். இது ஜஸ்ட் நம்ம இங்கே பார்த்து கொடுக்குறோம் இல்லையா, ஆட் பண்ணி அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஐங்கிற வேரியபிள் பாஸ் பண்ணுறோம், இங்கே வந்து சிட்டிங்கிற வேரியபிள் பாஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அது கீழே ஸோ ஒரு 4 லைன் கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு 4 லைன் மட்டும் காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த 4 லைனும் எனக்கு இப்போ டெக்ஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா நீளமாக போயிடும். ஓகே, ஸோ அதனால ஒவ்வொரு லைனையும் கீழே அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் கொடுத்து, தெரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு லைனும் ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், தனித்தனி ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே எனக்கு இங்கே வந்து பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் கனெக்ட் ஆகிறப்போ ஒரு எரர் வரும். அப்புறம் வேர்ட் ரைட் ஆகிறப்போ எனக்கு எரர் வருது. ஏன்னா ஆல்ரெடி வேர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ரைட் ஆகிருக்கும். ரைட், ஸோ சர்வர் கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு எரர் வரும். அப்புறம் ஆல்ரெடி ஃபோல்டர் இருந்துச்சுன்னா ஒரு எரர் வரும். ஸோ நான் 2க்கும் 2 எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஃபைல் எக்ஸிஸ்டிங் எரர். ஸோ ஃபைல் எக்ஸிஸ்டிங் எரர் வந்து எஃப் கேப்ஸில் இருக்கும், இ கேப்ஸில் இருக்கும். தென் இன்னொரு எரருங்கிற இ வந்து கேப்ஸில் இருக்கும். சரியா, அதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போடுது. ஸோ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஃபைல் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்னா ஃபைல் எக்ஸிஸ்டிங் எரர்னு கீழே போட்டு அது டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் அந்த ஃபைல் எக்ஸிஸ்டிங் எரருங்கிற கீயை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, போட்டு பிரிண்ட். ஸோ the file is already in the path ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சரியா. ஸோ அடுத்து இன்னொரு எரர் என்னது, ஸோ பை ஓடிபிசி எரர். ஸோ இந்த எரர் வந்துச்சுன்னா எனக்கு சர்வரை செக் பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்துடும். சரியா,
அண்ட் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறேன், செக் சர்வர்ங்கிறது. ஓகே, அது கீழே இன்னொரு எக்ஸெப்ஷன், இந்த ரெண்டு மேலே இருக்க ரெண்டு எரர் வரலன்னு வைங்களேன், புதுசாக ஏதோ ஒரு எரர் வருதுன்னா அது எனக்கு கீழே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ சின்டெக்ஸ் எரர் இதெல்லாம் வந்து எனக்கு இங்கேயே காமிச்சிடும், ஐடியல்லி இங்கேயே காமிச்சிடும் சின்டெக்ஸ் எரர் இருக்கான்னு. ஸோ நம்ம ரன் பண்ணுற பார்த்து இல்லையா, ஒரு கம்மா வெளியே இருந்துச்சு, ஸோ அதனால அது சின்டெக்ஸ் எரருங்கிறது இங்கேயே காமிச்சிடும். ஓகே, ஸோ நம்ம அது கொடுக்க தேவையில்லை. அண்ட் மற்ற ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அதெல்லாம் கொடுக்கணும். சின்டெக்ஸ் எரர் மேபி இங்கேயே காமிச்சிடும். அண்ட் போன் கொடுத்துட்டு and tab. ஓகே, இப்போ எக்ஸெப்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலி கொடுக்குறோம். இப்போ இந்த எஃப்ஐ வந்து நீங்கள் இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ எல்இஜிபி கான்செப்ட்னு நம்மளோட கிளாஸ் 6 or 7 பார்த்துருப்போம். லோக்கல் வேரியபிள், என்க்ளோஸ்ட் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள்னு. ஓகே, அடுத்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லோக்கல் வேரியபிள்ங்கிறது இந்த லூப்புக்குள்ளே இருக்கிறதா லோக்கல் வேரியபிள், எஃப்ங்கிறது லோக்கல் வேரியபிள். ஸோ நம்ம ஒரு ஃபைலை ரைட் பண்ணி முடிச்சோம்னா அதை க்ளோஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த எஃப்ங்கிற ஃபைலை. ஸோ இந்த இடத்துல ஒன் செகண்ட் க்ளோசர் வரணும். இங்கே க்ளோஸ் பண்ணோம்னா இந்த எஃப்க்கு நேராக க்ளோஸ் பண்ணுங்க. இந்த எஃப்க்கு நேராக க்ளோஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைமும் ரன் ஆகிறப்போ உங்கள் ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா லூப்புக்குள்ளே இருக்குது அண்ட் அங்கே க்ளோஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த ஃபார் லூப் வெளியே க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணலாம், ஏன்னா ஃபார் லூப் இருக்குது. தென் மறுபடியும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ வெளியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளியே கொடுத்தா தான் பிரச்சனை. ஆனால் உள்ளே கொடுத்துருக்கனால நீங்கள் எஃப் டாட் க்ளோஸ் இங்கே பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுது அண்ட் இங்கே க்ளோஸ் ஆயிரும். தென் மறுபடியும் வர்றப்போ அங்கேயே ஓப்பன் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளியே கொடுத்துருந்தோம்னா இந்த ஃபார் லூப் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபார் லூப் நேராக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு நேராக இங்கே க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உள்ளே கொடுத்துட்டனால நம்ம இதுக்கு நேராகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம். தென் ஃபைனலாக நம்ம சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ல இங்கே சர்வர் எது இதானே, கான் ஈக்குவல் டு பைஓடிபிசி. ஸோ அப்போ கான் டாட் க்ளோஸ் சர்வரை க்ளோஸ் பண்ணி ஆகணும். இங்கே சர்வரை க்ளோஸ் பண்ணியாச்சு சரியா. ஸோ வேணா பிரிண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ லைக் தேங்க்யூ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ கொடுத்தாச்சு அண்ட் ரன் பண்ணி போகும். இன்வேலிட் சின்டெக்ஸ் பார்த்தீங்களா, அங்கே ப்ளஸ் இல்லை. ஸோ இந்த சின்டெக்ஸ் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா இங்கே வந்துடும். அண்ட் இன்டென்டேஷன் எரர் ஸ்பேஸ் விடாமல் இருந்தீங்கனாலும் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மறுபடியும் அன்மேட்ச்டு. எங்கே அன்மேட்ச்டு ரெண்டு. ஓகே, ஸோ த ஃபைல் ரெடி, the file is already in the path. Thank you. அப்போ ஆல்ரெடி ஏதோ ஃபோல்டர் இருக்கு. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்றப்போ இந்த ஃபோல்டர்ல இருந்திருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதெல்லாம் டெலீட் பண்ணல. அண்ட் ரன் செகண்ட் டைம் ரன் பண்றப்போ எனக்கு வந்து ஃபைல் வந்து உள்ள இருக்கு. ஸோ அதனால தேங்க்யூ சொல்லி வந்துருச்சு சரியா. இப்போ இந்த ஃபோல்டர்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இது ஒன்று மட்டும் ஓப்பன்ல இருக்கு இல்லையா, அதனால டெலீட் ஆகல. ஓகே, ஸோ எல்லாம் டெலீட்டட். இப்போ ரன் பண்ணுவோம். ரன்னிங். கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றா. அண்ட் தேங்க்யூ சொல்லி முடிஞ்சு.
ஸோ இப்போ போய் செக் பண்ணுவோம் உள்ள கரெக்டாக இருக்கா அப்படி. யா, ஸோ நம்ம கரெக்டாக கிடச்சிச்சுங்களா? ஸோ இந்த ஸ்பேசஸ்லாம் நம்ம ரன் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் நேம் வந்துருச்சு, லெட் ஸ்டாப் என் ஷாப் அப்படின்னு ஒரு கஸ்டமரு, அண்ட் அது அவங்களோட காண்டாக்ட் நேமு, தென் அட்ரஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம எஸ்கியூஎல்ல இருந்து இங்கே எடுத்து கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தென் இந்த கோடிங்ல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது இடத்துல புரியாம அந்த மாதிரி? டவுட் இருந்தா டவுட்ஸ் இல்ல, பட் நான் ஒரே வாட்டி நீங்க பண்ண ப்ரோக்ராம் சொல்லட்டுமா, சோ தட் நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டா? ஒரே நிமிஷம், நாங்க அப்படியே ரிமோட் ஆக்சஸ் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்றேன், நீங்க அப்படியே சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க அந்த ப்ரோக்ராமே வைங்க, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். நான் அப்படியே ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தே வரேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் py odbc கொடுக்குறோம். இது வந்து பைத்தான் அண்ட் இந்த டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்றது, am I right? டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இம்போர்ட் os அப்படின்றது என்ன ரீசன்க்காக? ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு மேம். நம்ம லோக்கல் சிஸ்டம்ல நம்ம பண்ற ஆபரேஷன்ஸ்க்காக சின்ன சின்ன ஃபோல்டர் கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, அண்ட் வந்து இமேஜ் காப்பி பண்றது, ஸோ அந்த மாதிரி ஆபரேஷனுக்காக யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க், இல்லைன்னா லைப்ரரின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நான் ஏல வந்து என்னோட லிஸ்ட் வச்சிருக்கேன், என்னோட என்ன ஃபோல்டர் வேணும் அப்படின்றது கரெக்டா இருக்குது? ஆமாம். ஓகே, தென் ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றேன், அப்புறம் கர்சர், அதுக்கப்புறம் என்னோட மெயின் ஃபைல் கஸ்டமர்ல இருந்து என்ன டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன் cursor.execute, கரெக்ட்டுங்களா? ஓகே, தென் என்னுடைய ஒரிஜினல் பாத் வந்து பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓகே, அதுல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபோல்டர்ஸ் என்னென்ன வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நான் வந்து என்னுடைய பாத் அந்த பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து பாத்து வந்து சேஞ்ச் பண்ணுவேன். இனிஷியல் ஃபோல்டர் சொன்னீங்களா மேம்? ஆக்சுவலா வந்து அங்க நமக்கு வந்து டப்புள் ஃபங்க்ஷனா கிடைக்கும். ஓகே, நம்ம ஒரு 6 காலம் வந்து கஸ்டமர்ல இருந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறோம். அத வந்து நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம வந்து அன்பேக் பண்றோம். ஓகே, அன்பேக் பண்ணி இத சேவ் பண்ண போறோம். அதுக்கு we are changing the path. சோ அப்புறம் வந்து அந்த நியூ டைரக்டரி, சாரி இல்ல, பாத் வந்து நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்றோம்னா அந்த டைரக்டரியை சூஸ் பண்றதுக்கு பிளஸ் வந்து அங்க ஃபோல்டர் கிரியேட் பண்றது. ஓகே, சோ அந்த பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ல இல்லாம அதுக்குள்ள இன்னொரு இது கிரியேட் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ வந்து கஸ்டமர் நேம் அப்படின்னு கொடுத்திருக்கனால கஸ்டமர் நேம் அப்படின்ற டைரக்டரியில போய் சேவ் ஆகும். நியூ பாத் கொடுக்குறோம், அந்த இனிஷியல் பாத்தோட பிளஸ் அந்த கஸ்டமரோட நேம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லூப் எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த கஸ்டமர் நேம்க்குள்ள எனக்கு இன்னொரு ஃபோல்டர் இல்லை இன்னொரு பாத் ஆர் டைரக்டரி, அதுக்காக. அப்புறம் ஓபன் பண்றோம். ஓபன்ல அந்த பாத்க்குள்ள என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் என்ற ஃபோல்டர், அதுக்கப்புறம் என்னுடைய டெக்ஸ்ட் ஃபைல், ஸோ சேம் நேம்ல என்னுடைய டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, அதை ரைட் பண்றேன். ஸோ ரைட்டிங்ல வந்து என்னென்ன கண்டென்ட் வேணும், என்னென்ன ஃபார்மேட் வேணும்ன்றது பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஐம் க்ளோசிங் இட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் கிளியரா புரிஞ்சுங்களா நீங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத? நீங்க இதை உங்க ஐடியால நீங்க மாத்தி கூட போடலாம், இதே லைன்ஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்க லைன் உங்களுக்கு உங்க லாஜிக் எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க மாத்தி கூட இதை பண்ணலாம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை எல்லாத்துக்கும் புரிஞ்சா? புவனேஸ்வரி, அர்ப்பணா, ஜெயலட்சுமி? யா, எனக்கு கிளியரா இருக்குங்க. புரிஞ்சது சார். புரியுது சார்.
ஸோ இந்த கோடிங் நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். அண்ட் இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியுமோன்னு பாருங்க. தென் இதே ரெஃபரன்ஸாக வச்சுட்டு புதுசாக வந்து டெவலப் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார், ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஷூர். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, சால்வ் பண்ணலாம். ஏதாவது ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் சின்னதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் தோணு இருக்கும், அதை ஏதாவது ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க SQL கேக்குறீங்களா? என்னங்க? SQL கேக்குறீங்களா? இல்ல, போத், ரெண்டுலயும். ஓகே. சோ நான் மார்னிங் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தேன், அதை நம்ம பார்க்கலாமா இப்ப? பார்க்கலாம். நான் ஆக்சஸ் கொடுக்கட்டுமா இல்ல? இருங்க, உங்க ஸ்கிரீனே ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் என்னோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி. ஜஸ்ட் 1 minute, நான் கனெக்ட் பண்றேன். ஓகே. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. யா, இது வந்து நம்ம சிம்பிள் கால்குலேட்டர் பண்ணோம் இல்லையா, அதோட இதுதான். ஸோ நான் சிம்பிள் கால்குலேட்டர்னால 2 வேல்யூ வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஸோ என்னோட இதுல எந்த இடத்துல மேம் டவுட் உங்களுக்கு? யா, ஸோ இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் A ப்ரெஸ் பண்ண ஆட், எஸ் ப்ரெஸ் பண்ண சப்ஸ்ட்ராக்ட், அந்த மாதிரி வரும். பிரிண்ட் பண்ண பிறகு என்னோட சாய்ஸ், நான் இதோட எனக்கு அடிஷனோட போதுமா, அப்படி இல்லைன்னா நான் இன்னும் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான். ஸோ இதை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மாதிரி போட்டேன். ஸோ இங்கே தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ டு யூ வாண்ட் டு கண்டினியூன்றது எஸ் ஆர் நோ. சப்போஸ் எஸ்ஸும் இல்லை என்னும் இல்லைன்னா ப்ளீஸ் என்டர் ஒய் ஆர் என் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒய் ஆர் என் சொன்ன உடனே திரும்ப எனக்கு இந்த இடத்துக்கே வரணும். ஸோ அதுல தான் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் கொஞ்சம். அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒரு வைல் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. சாரி, ஒரு வைல் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. இங்க மேல சிஹெச் கீழ இங்க. இங்கயா? அது ஆமா, அங்கன.
இல்ல இல்ல CHO வந்து கீழே போட்டுருங்க. அதுக்கு மேல வந்து while போடுங்க. while CHO not equal to y. பட் CHO இன்னும் ரிசீவ் பண்ணவே இல்லைல்ல, ஸோ முன்னாடி not equal to தானே போடுறோம் மேம் நம்ம. ஓகே, not equal to y. ஓகே ஆர் not equal. இப்போ CHO எதுவுமே இல்லைன்னா உள்ள போகும், ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ள போகாது. ஸோ ஆர் போடணுமா அண்ட் போடணுமா? நான் அண்ட் போடுங்க. ஸோ ரெண்டுமே இல்லைன்னா மட்டும்தான் இதுக்குள்ள போகும். ஓகே, அப்படியே இன்டென்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒய்யும் இல்லை என்னும் இல்லை அப்படின்னு சொன்னா உள்ள போகுமா? ஓகே ஓகே CHO என்ன வருது? local variable CHO referenced before assignment. அதுக்கு முன்னாடி CHO ரெஃபரன்ஸ் பண்ணல நம்ம குளோப். நீங்க வந்து உள்ள லோக்கலா கொடுத்துருப்பீங்க, நம்ம வந்து குளோப் இல்ல நான் இங்க தான் ரிசீவே பண்ண போறேன் இல்லையா? CHOக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி CHO கொடுத்து ஈக்குவல் டு 2 எம்டி ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துருங்க. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. இல்ல கோயில் கொடுத்துருங்க CHO. ஓகே, அவ்வளவுதான். இது வந்து இப்போ குளோபல் வேரியபிள் ஆயிரும். ஓகே சேம் என்ன வருதுமா? சேம் எரர் தான். CHOக்கு கீழே ஒன்று கொடுத்துருங்க. அதே CHO ஈக்குவல் டு டபுள் மேலே வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கீங்கல்ல CHO, ஆமா, காப்பி பண்ணி உள்ள கொடுத்துருங்க. உள்ள கட் பண்ணி உள்ள போட்டுருவா இல்ல வெளியே இருக்கட்டுமா? வெளியே உள்ள வேணுமா இல்ல வெறும் உள்ள மட்டும்? உள்ள போட்டுருங்க. சோ இங்க போடவா? எஸ் ரைட். ஓகே அதானே? யா வருது. Thank you so much. நான் ஸ்டாப் பண்றேன் ஸ்கிரீன் ஷேரிங். ஷூர். ஓகே, தேங்க்யூ ஆல். அண்ட் அப்புறம் ஏதோ அணியில் உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி அசைன்மெண்ட் முடிச்சிருங்க, ஏன்னா அது டைம் ஆச்சுன்னா அப்புறம் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபீட்பேக்கு ப்ளஸ் அவங்களோட அசைன்மெண்ட்டுக்குலாம் கிரேட்ஸ் இருக்கு. அதனால 12 PM பேட்ச் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க 3 லெசனுக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ சார். Thank you, Shankar. Thank you all. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Yeah.